Hi friends, welcome to AVA channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது Zapay walletல எப்படி டெபாசிட் பண்ணணும், அது மூலியமா எப்படி பிட்காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எப்படி Zapay wallet ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்கள் Zapay wallet வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து 4 digit பின் டு அன்லாக் யுவர் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில் போய். ஸோ உங்களோட 4 digit பின்னை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ இது வந்து ஒரு என்கிரிப்ஷனுக்காக. ஸோ இன்றைக்கி கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுறது மூலிமா அக்கௌண்ட்டுன்னு மேலே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெபாசிட்னு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 75,000 rupees டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அமௌண்ட் கொடுங்க. இங்கே அமௌண்ட் கொடுத்துட்டு டெபாசிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இது நீங்கள் பேமெண்ட் ரெஃபரன்ஸ்னு கொடுக்கறது மூலயமா உங்களோட அமௌண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், ப்ளஸ் அதோட ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா. ஸோ என்இஎஃப்டி பண்ணாலும் சரி, ஐஎம்பிஎஸ்சி பண்ணாலும் சரி, இல்லை ஆர்டிஜிஎஸ் பண்ணாலும் சரி, ஸோ என்இஎஃப்டி நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து ப்ளஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிஃபர்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் பேங்கிங்குள்ளே போய்க்கோங்க. மைனா மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேங்க்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் எந்த பேங்காக இருந்தாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்லோட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இதனோட மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 84,000 இருக்குது. 75,000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஐஎம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா HDFC இருக்கனால நார்மலாக வந்து நீங்கள் HDFC பேங்க்கில் ஆல்ரெடி பெனிஃபிஷியரி நான் ஆட் பண்ணிட்டேன். வித்தின் HDFC பேங்க் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த Zapay இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை நீங்கள் தான் அக்கௌண்ட் நம்பர், இதை செக் பண்ணணும்னாலும் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அக்கௌண்ட் போய்ட்டு, ஏன்னா உங்கள் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு அக்கௌண்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே போய்ட்டு டெபாசிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட இன்வாய்ஸ், தட் மீன்ஸ் இன்வாய்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மூலிமா வந்து எந்த பேங்க் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நான் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன் 75K, ஸோ 75,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்லேயும் 75,000 கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி பிட்காயின் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருந்ததுனால ஆல்ரெடி ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது கேட்காது. சப்போஸ் ஓடிபி கொடுத்தாலும் வெல் ப்ரிஃபர்ட். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. சேவ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் 0433A1. ஸோ இதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ பேக் போய்க்கோங்க. ஸோ இந்த டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ரெஃபரன்ஸ் நம்பர்னு வருது. ஸோ இங்கே வந்து 0433A1 கேப்ஸில் A, அங்கே என்ன கொடுத்துருக்கோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். அதே சமயம் ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆல்ரெடி கேலரியா என்னங்கிறது மேலே கேட்கும். டேக் ஃபோட்டோனா டேக் ஃபோட்டோ, ஆர் கேலரி இருந்தால் கேலரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னா கேலரி போயிடுங்க. ஸோ கேலரி போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ அப்லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இதில் பிட்காயின்ஸ் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் ஈஸியாக பை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகி உங்களுக்கு மெயிலும் வரும். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு மெசேஜும் வந்துடும். ஸோ Zapay வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப நாளாகவே நான் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ரெஃபரன்ஸ் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, கன்மிட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா. சரி, நான் கொடுத்துட்டேன். திரும்ப வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கூட நீங்கள் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 1/2 hour to 1 hour
இது மேக்ஸிமம் ஆயிருக்கு. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ சிஸ்டம் ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்து இந்த அப்டேட் ஆனதுக்கப்புறம் நான் பை பண்ணுறேன். ஸோ அதனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் படி நிறைய பேர் சொல்கிறாங்க 1 டே ஆகுன்றது. ஸோ நான் ½ ஹவருக்கு அப்புறம் திரும்ப எனக்கு கிரெடிட் ஆனோடனே நான் திரும்ப இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக நீங்கள் இதை பை பண்ண முடியும். ஸோ நான் டெபாசிட் பண்ணிட்டேன், அதை வெரிஃபையும் பண்ணிட்டேன். ஸோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண ஸ்க்ரீனையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ டெபாசிட் பண்ணது நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா so we have received your payment reference number of rupees deposit and the request number D77955. இது மாதிரி உங்களுக்கும் வரும். இவங்க சொல்லுவாங்க 1 டே ஒர்க்கிங் டேல ப்ராசஸ் ஆகிடும்னு சொல்லி அதுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 o'clock கொடுத்துருந்தோம். ½ hour தான் அதிகபட்சமே ஆச்சு. ஸோ 75,000 கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து உங்கள் மெயிலுக்கும் இந்த டீட்டெயில் வந்திருக்கும். சரி, உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. your request your rupees deposit request number is processed. ஓகே, ஸோ இது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தாராளமாக நீங்கள் போயிட்டு உங்கள் ஜப்பேவை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ உங்கள் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேரெக்டாகவே பை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அகெயின் உங்களோட கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு ஆகிடுச்சு. இதில் பார்த்தோன்னே உடனே 75,000 காணுன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அக்கௌண்ட்டு போங்க. அக்கௌண்ட் போனோன்னா இங்கே டெபாசிட் இதை பாருங்கள், 75,000 கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வித்ட்ரானாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அமௌண்ட் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிட்காயின் வந்து நான் 70,000க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ வந்து பை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ பை கொடுத்துருங்க. ஸோ பை கொடுத்துட்டு இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்கும். இங்கே வந்து ருப்பியன் சிம்பிள் இருக்குங்களா. பிட்காயினாக இருந்தாலும் சரி இல்லை ருப்பியாக இருந்தாலும் சரி 75,000 ஹோலாகவே நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. ஸோ 75,000. ஸோ பைங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி ருப்பீஸ் பேலன்ஸ்னு இருக்குது. ஸோ ஓகே, பைன்னு கொடுத்துட்டேன். இது கோடு கேட்கும். இது நம்மளோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான். ஸோ கொடுத்துட்டேன். ஓ ஃபைன், அவ்வளோதான். ஸோ பை ஆகிடுச்சு 75,000க்கு. நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ பிட்காயின் பை ஆர்டர் அக்கௌண்ட் நம்பர் 75,000 ரேட்டட் 70 ஒரு பிட்காயின் ப்ரைஸ் வந்து 70,211 ருபீஸில் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பை பர்ச்சேஸ் ஆகிருக்கு. சரி, பர்ச்சேஸ் ஆகிடுச்சா இல்லைங்கிறத இங்கே செக் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே நான் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன் 555. ஸோ 555 வச்சுருந்தேன். மேற்கொண்டு நான் ஆட் பண்ணுறேன் 75,000க்கு. ஸோ ப்ரீவியஸ் பேலன்ஸோட எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக எனக்கு பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச போனால் ஒரு 0.006 பிட்காயின் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.076 பிட்காயின்ஸ் எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ காரணம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறது 75,000. கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த 75,000ங்கிறது நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருந்தது. 555ங்கிறது நான் பேலன்ஸ் ஆல்ரெடி இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் தாராளமாக இங்கே சென்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். ஜஸ்ட்டு டெபாசிட் பண்ணுற இடத்துல போயிட்டு உங்கள் அமௌண்ட் ஆல்ரெடி டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ பைங்கிறது கீழே வந்து பை அண்ட் செல்லுன்னு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுக்குறது மூலயமா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பைன்னு ஆப்ஷன் கொடுத்தா அடுத்த செகண்ட் உங்களுக்கு பை ஆகிடும். ஸோ இது சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் பிட்காயின்.